வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, இந்த சிலையெல்லாம் எவ்வளவு சொன்னீங்க? 4000. வெறும் 4000. மற்ற கடையில் 7000 விற்கிறேன். நான் 4000 கொடுக்குறேன். மக்கள் தேவைக்காக கொடுக்குறேன். பாருங்க, கணபதி பாருங்க எவ்வளவு அழகா இருக்காரு. இதெல்லாம் தான் விநாயகர் சிலை, குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும் வச்சிருக்காங்க. எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. எல்லாரும் கம்மி ரேட்டு கொடுக்குறாங்க, வந்து வாங்கிக்கோங்க. இந்த சிலையெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு மட்டும்தான் ரேட்டு குறைச்சி சொல்லியிருக்கிறாரு. நாளைக்கு நாளான்னைக்கு வந்தால் ரேட்டு ஜாஸ்தி ஆயிருமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூ மார்க்கெட் வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், விநாயகர் சிலையெல்லாம் கொண்டாந்து வச்சுருக்காங்க. இந்த அண்ணாட்ட பேசுகிறேன். அண்ணா சொல்லுங்கண்ணா. சொல்லுங்கம்மா, என்ன வேணும் சொல்லுங்கம்மா. எவ்வளோண்ணா இதெல்லாம் சிலையெல்லாம்? எல்லா இடத்துலையும் 2000 4000 கூட விற்கும்போது நான் வந்து 1500 விற்கிறேன். இதே ரேட் வந்து ஸ்பெஷல் கோட்டல் பெயிண்டை கொடுத்து குறைச்சி விலைக்கு விற்கிறேன். மற்ற கடையில் இதே வாங்க போனால் 3000 குறைஞ்சி வராது. அதெல்லாம் 7000 8000 விற்கும். அதை வந்து நான் வந்து வெறும் 4000 கொடுக்குறேன். உக்கடத்துலேருந்தே 4ஆம் நம்பர் பஸ் ஏறி வந்தீங்கன்னா பூ மார்க்கெட் ஸ்டாப்பில் இறங்கி இந்த மசூதி இருக்குது பாருங்க. இந்த மசூதிக்கு ஆப்போசிட்லேயே இந்த கடை இருக்குது. எல்லாம் நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. இன்னைக்கு மட்டும்தான் விலை குறைச்சி தர்றாங்களா. அதனால விநாயகர் சிலை வேணுன்றவங்க வந்து வாங்கிக்கிங்க. நல்லா இருக்குது சிலையெல்லாம், ரொம்ப அருமையாக இருக்குது. இதெல்லாம் தான் விநாயகர் சிலை, குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும் வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எல்லாரும் கம்மி ரேட்டு கொடுக்குறாங்க, வந்து வாங்கிக்கிங்க. இந்த சிலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இன்னைக்கு மட்டும்தான் ரேட்டு குறைச்சி சொல்லியிருக்கிறாரு. நாளைக்கு நாளான்னைக்கு வந்தால் ரேட்டு ஜாஸ்தி ஆயிருமா.